கிரகணம் கிரகணம் பிடிச்சிருந்தா நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக கிரகணம் பிடிச்சிருந்தா வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதான், சாப்பிடக்கூடாதான், சமைச்ச சாப்பாடெல்லாம் எடுத்து கொட்டிடணுமா. அது மட்டும் இல்லை, கிரகணம் முடிகிற வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகக்கூடாது. அப்படி போனால் கருவில் இருக்க குழந்தைக்கு ஆபத்து ஏற்படும்னு நம்ம வீட்டு பெரியவங்கள்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கிரகணத்தை பற்றி புராணங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ராகு மற்றும் கேது சூரியன் அல்லது சந்திரனை விழுங்குவதால் தான் கிரகணம் ஏற்படுதுன்னு சொல்லப்படுது. இது நம்மளோட நம்பிக்கையாகவே இருந்தாலும் வானியல் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? சூரிய கிரகணம் என்பது சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் நிலவு வருவதால் ஏற்படும் ஒரு நிழல். இதை தான் சூரிய கிரகணம்னு சொல்லப்படுது. அதே போல தான் சந்திர கிரகணம் என்பது சூரியனுக்கும் நிலவுக்கும் நடுவில் பூமி வருவதால் ஏற்படும் ஒரு நிழல். இதைத்தான் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம்னு வானியல் ஆய்வு கூறுது. அறிவியல் ஆய்வுகளின்படி கிரகணத்தால் உணவு விஷமாக மாறும் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஏன் அந்த காலத்தில் கிரகணத்தின் போது சமைச்ச உணவை கொட்டிடணும், சாப்பிடக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னாங்கன்னு தெரியுமா? அந்த காலத்தில் மின்சார வசதி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உணவை பாதுகாக்கிற எந்த ஒரு ஃப்ரிட்ஜ் வசதியும் கிடையாது. கிரகணத்தின் போது ஊரே இருட்டாகி விடுமா. இந்த காரணத்தினால்தான் சமைத்த உணவை பதப்படுத்தவும் பாதுகாக்கவும் முடியாமல் கிரகணத்தின் போது ஏதாவது விஷப்பூச்சிகள் அதை தீண்டியிருக்கக்கூடும் என்ற காரணத்தினால் அதை கொட்டிடணும், சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டதாக கருதப்படுது. கிரகணத்தின் போது ஊரே இருண்டு விடுமா. இதன் காரணத்தினால்தான் குழந்தைகளையும் பெரியவர்களையும் கால்நடைகளையும் கிரகணத்தின் போது வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல கர்ப்பிணி பெண்களுக்கு இதன் கதிர்வீச்சினால் ஆபத்து ஏற்படக்கூடும் என்ற எந்த அறிவியல் ஆய்வுகளாலும் கூறப்படவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் முக்கியம். சூரிய கிரகணத்தை பாதுகாப்பு, அதாவது எக்லிப்ஸ் கிளாஸஸ் இல்லாமல் நேராக பார்ப்பதனால் கண்களுக்கு நிரந்தர பாதிப்பை ஏற்படுத்தலாம்னு அறிவியல் ஆய்வுகளால் கூறப்படுது. இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பங்கள் வளர்ந்த இந்த சூழலில் கிரகணத்தின் போது சமைப்பதோ உணவருந்துவதோ முற்றிலும் பாதுகாப்பானது தான். ஆனால் குடும்ப மூத்தோர்களின் விருப்பத்திற்காகவோ அல்லது தனிப்பட்ட நம்பிக்கைக்காகவோ இதை நீங்கள் தவிர்க்க விரும்பினால் அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இது முற்றிலும் பாதுகாப்பானது தான். நம்பிக்கையை மதிப்போம், உண்மையை தெரிஞ்சுக்குவோம். நம்பிக்கையா அறிவியலா? இந்த கேள்விக்கு பதில் தேட நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.